என்ன நண்பா, என்னைக்கு இல்லாம இன்னைக்கு எங்களை தேடி வந்திருக்க? என்ன ஆச்சு நண்பா, சொல்லு. என்னண்ணே சொல்லுங்க. பாட்டில் மணி 2 பேரும் எனக்காக ஒரு உதவி பண்ணணும். சொல்லு நண்பா, உனக்கு பண்ணாத உதவியா? எதுவா இருந்தாலும் சொல்லு, செஞ்சிடும். என்னாச்சு நண்பா, சொல்லவே மாட்டேங்கிற? டேய் பாட்டிலு, சொல்லு நண்பா. பாட்டிலு, உன் நண்பனை ஒரு பொம்பளை அடிச்சிட்டாரா? ஏனே, உங்களை யாருன்னு அடிச்சது? சொல்லு நண்பா, என்ன ஒரு கறியவ? அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் நண்பனே அடிச்சிருப்பா? அண்ணே சொல்லுங்கண்ணே, யாருன்னு அது? அது வந்து யாருன்னா, சொல்லுங்கண்ணே. டேய் சேது, அது வேற யாரும் இல்லடா, என் மச்சான் பொண்டாட்டி தான்டா. நண்பா என்ன சொல்ற? ஆமாண்டா, என் மச்சான் பொண்டாட்டி தான். அவ ஃப்ரெண்டுகளுக்கு முன்னாடி என்ன அடிச்சிட்டாடா. எனக்கு எவ்வளவு அசிங்கமா போயிடுச்சு தெரியுமா? நண்பா அழுவாத நண்பா. உன் மச்சான் பொண்டாட்டி எப்படி பண்ணா? ஆமா பாட்டிலு, அவ என்ன அடிச்சதுக்கு திருப்பி நம்மளும் அடிக்கணும்டா அவங்கள. கண்டிப்பாடா, உனக்கு பண்ணாம வேற யாருக்கு பண்ண போறோம்? வாடா மச்சி, இப்பயே கிளம்போம். இப்ப வேணாம்டா, காலையில போலாம். ஏன் மச்சி பயப்படுறியா என்ன? இல்லடா, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு, காலைல போலாம்டா. குணா, அதுக்கு ஏன்டா நீ இப்படி அழுதுட்டு இருக்க? அண்ணா அழுவாதீங்கண்ணே, உங்களை இப்படி பாக்குறதுக்கு எவ்வளவு மனசுக்கு கஷ்டமா இருக்கு தெரியுமா? டேய் குணா, எதுக்குமே கலங்காத நீ. என்னடா உன் மச்சான் பொண்டாட்டி அடிச்சிட்டான்னு இப்படி அழுதுகிட்டு இருக்க நீ? இல்ல மச்சான், அவ ஃப்ரெண்டுகளுக்கு முன்னாடி என்ன அடிச்சிட்டாரா. அவனுங்கெல்லாம் எப்படி சிரிச்சாலுங்க தெரியுமா? நாலு பின்ன அந்த ஊர்ல நான் எப்படிடா தலை காட்டுவேன்? அவளுக்கு என்ன பார்த்து யாரும் நம்ம சிரிக்க மாட்டாளுங்க. அண்ணா, நீங்க இவ்வளவு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கீங்க. உங்க மச்சான் பொண்டாட்டி என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. அந்த குடும்பத்தையே தூக்கிட்டு வந்து உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறேன் பாருங்க. கபாலி, நீ சொன்னதை மட்டும் செஞ்சுட்டீங்கன்னா என் மாமியா எனக்கு தரேன்னு சொல்ற நிலத்துல ஒரு பங்கு உங்களுக்கு தரேன்டா. என்ன தம்பி, இவன் நிலத்துல ஒரு பங்கு நம்மளுக்கு தரேன்னு சொல்றான்? அதானே எனக்கும் புரியல. என்ன கபாலி மணி, 2 பேரும் ஒன்றும் சொல்லாம அப்படியே ஷாக்கா நிக்கிறீங்களா? ஆமாண்ணே, என்ன பொசுக்குன்னு ஒரு பங்கு தரேன்னு சொல்லிட்டீங்க? நான் சொல்றது உண்மைதான் கபாலி. சொத்து முழுக்க என் மாமியாட்ட இருந்து எனக்கு எழுதி வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பங்கு தரேன். நண்பா, உண்மையை தானே சொல்ற? நாங்கள் காசு விஷயத்துல எவ்வளோ கரார் பாட்டின்னு உனக்கு நல்லாவே தெரியும். சொத்தெல்லாம் உனக்கு வந்த பிறகு ஏதாவது மாற்றி கீதி பேசினா அப்புறம் நல்லா இருக்காது. யோசிச்சு சொல்லி எதுவாக இருந்தாலும். டே மணி, என்னடா இந்த குணசேகரனை பற்றி உனக்கு தெரியாதானே? இன்னைக்கு நேற்று என்ன பார்க்குற? இத்தனை வருஷமா என்னை பார்த்துக்கிட்டு இருக்க, என்னை பற்றியும் உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டேய், வர நேரத்தில் 10% கமிஷன் காசு ஆனாலும் வாங்கிக்கிங்கடா. அண்ணே, குணாண்ணா என்ன சொன்னாலும் செய்வான்னு உனக்கே தெரியும்ல, அப்புறம் என்ன சந்தேகமாக அவரை கேட்டுக்கிட்டு இருக்க? நம்ம அண்ணா நம்மளுக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் கண்டிப்பாக கொடுப்பாருண்ணே. பாத்தியமணி, உன்னை விட உன் தம்பி என்னை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கான் பாரு. டேய் சரி குணா, உன் மாமியாரை என்ன பண்ணணும்னு சொல்லு, அது மாதிரி பண்ணிடுறோம். டேய், நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறீங்கன்னா, வீட்டில் யாரும் பார்க்காத நேரத்தில் மாமியாவை தூக்கிட்டு வரீங்க. நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் போயிட்டு நிலத்தெல்லாம் கரையம் பண்ணுறோம். அண்ணே, உங்கள் மச்சம் பண்ணாட்டி உங்களை அடிச்சான்னு சொல்லி தானே இவ்வளோ நேரம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்போது அந்த பொம்பளையும் ஒன்றும் பண்ண வேணாமா? டேய் கபாலி, ஃபஸ்ட்டு நிலத்தை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுண்டா, அதுக்கப்புறம் மச்சானையும் மச்சம் பண்ணாட்டியும் பார்த்துக்கோம். சரிங்கண்ணே, நீங்கள் சொல்கிற மாதிரியே செய்யும். சரி சரி, 2 பேரும் காலையில் ரெடியாக இருங்க. என் மாமியாவை வாட்ச் பண்ணுறது தான் உங்களுக்கு வேலை. யாரும் இல்லாத நேரத்தில் தூக்கிட்டு வந்துருங்க. ஏன்டா இதுக்கு ஏன்டா 2 பேர்? கேள்வியே தானே தூக்க போகிறோம், அதுக்கு ஒரு ஆள் பத்தாதா? என் தம்பியை தூக்கிட்டு வந்துடுவான்டா. அண்ணன் சொல்கிறதும் சரி தானே, அந்த கேள்வியை தூக்க நான் ஒரு ஆள் போதாதா? டேய், கேள்வியை தூக்க நீ ஒரு ஆள் போதுண்டா. ஏன்னா என் மச்சான் முண்டாட்டி மட்டும் பார்த்துட்டா ஒன்னா அங்கேயே துவம்சமாக்கிடுவா. டேய் என்னடா, மச்சான் முண்டாட்டிக்கு ரொம்ப பில்டப் கொடுத்து பேசிகிட்டு இருக்க. அவெல்லாம் ஒரு ஆளா? நாங்கெல்லாம் போனோன்னா அவளை தும்சம் நாங்கள் செய்வோம். டேய், அடி வாங்கணும்னு சொல்கிறான்டா. 2 பேரும் போங்கடா, ஒருத்தெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரிங்கண்ணே, நாங்கள் 2 பேருமே போகிறோம். இப்போ ஓகேவா உங்களுக்கு? சரிடா, சரி நான் போயிட்டு காலைல வரோம். காலைல என்ன பண்ணலான்னு நான் சொல்கிறேன், அது மாதிரி செய்யுங்க. சரி நண்பா. அண்ணா, உன் ஃப்ரெண்டு மூலயமா நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அவர் சொன்ன மாதிரி அந்த கெழிவை தூக்குறோம், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம், சொத்தில் 10% கமிஷனாக வாங்குகிறோம். ஓகே தம்பி, நீ சொல்கிற மாதிரியே செய்யும். எத்தனை நாளைக்கு தான் நம்மளும் 5-10க்குன்னு இந்த ரவுடி தொழிலே இருக்கிறது? நம்மளும் வாழ்க்கையில் செட்டில் ஆகணும்ல. சரி, நான் ஒரு வாரம் காலைல போயிட்டு வரேன்னு சொல்லிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் அந்த கெழிவை எப்படி தூக்கலான்னு பிளான் பண்ணலாம். சரியா? ஓகே தம்பி. கோழி அடக்காக்கிற மாதிரி இத்தனை வருஷமாக அந்த சொத்தை பொத்தி பொத்தி அடக்காத்தனே இந்த மாமியா கழுவி இப்போ மோகம் கடை சேர்ந்துக்கிட்டு நம்மளுக்கு சொத்து தர முடியாதுன்னு சொல்லிட்டாளே. போச்சு, என் சொத்தெல்லாம் போச்சு. அடிய நேசம், என் சொத்தெல்லாம் நீ பிடிங்கிட்டேன்னு நினச்சிக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காடி. உன் மோகம் வீட்டில் உட்காந்துக்கிட்டு அந்த சொத்தை எப்படி வாங்குறான்னு மட்டும் பாரு. என் உசுரை விட்டாலும் விடுவேனே தவிர என் சொத்தை விட மாட்டேன்டி. என் கிட்ட இருந்து என் சொத்தெல்லாம் பிரிக்கிறான்னு நினச்சிக்கிட்டு இருக்காடி நேசம். என் கிட்ட இருந்து ஒரு துரும்பு கூட உன்னால எடுத்துகிட்டு போக முடியாது. விட மாட்டேன், உன்னையும் விட மாட்டேன், உன் மருமகளையும் விட மாட்டேன். உன் மருமகளை விட்டா என்ன அடிக்க வைக்கிற? என் சொத்தெல்லாம் போச்சு, என் சொத்தெல்லாம் போச்சு. என்னங்க, என்ன உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் தேடிட்டு இருக்கு? நீங்க எங்கனாவே இங்க குடிச்சிட்டு படுத்து கிடக்குறீங்க? அடியே வந்துட்டியாடி? உன் குடும்பத்து பொம்பளைங்கெல்லாம் என் மானத்தை வாங்கிட்டாளுங்கடி. போச்சுடி, என் மானம் மரியாதை எல்லாமே போச்சுடி. என்னங்க என்னங்க நடந்துச்சு? ஏங்க இப்ப இப்படி பேசுறீங்க? என்ன நடந்துச்சு? என்ன பண்ணாங்க அவங்க?
அடியாய் என்ன பண்ணாங்களான்னு நீ கேட்குற? உன் அண்ணன் மண்டாட்டி 4 பொம்பளைங்களுக்கு முன்னாடி என்ன அடிச்சு விட்டாடி. போச்சு என் மான மரியாதை எல்லாமே போச்சுடி. என்னங்க சொல்றீங்க? என் அண்ணன் முன்னாடி உங்களை அடிச்சிட்டாளா? ஆமாண்டி, உன் அன்னிக்காரி என்ன அடிச்சிட்டோம். அந்த ஊரில் நான் எப்படி தலை காட்டுவேன்? இதுக்கப்புறம் நான் உசுரோட இருந்து என்னத்தை சாதிக்க போறேன்? இந்த உசுறு எனக்கு தேவையில்லடி. இதுக்கெல்லாம் காரணமான அவங்க 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன்டி. அவ அடிக்கிற அளவுக்கு ஏங்க அவகிட்ட சண்டைக்கு போனீங்க நீங்க? அவளுக்கு எவ்வளவு தீனியா இருந்தா உங்களே அடிச்சிருப்பா. அவளை சும்மாவே விடக்கூடாது. காலையில போய் அவளுக்கு என்ன பண்றது மட்டும் பாருங்க. நீ என்ன பண்ணாலும் நான் பட்ட அசிங்கம்லாம் சரியா போயிடுமா என்ன? நாத்து அவ கட்டி கொடுத்துருக்கமே அப்படின்னு அவ கொஞ்சம் கூட யோசிக்கலடி. அதுவும் ஆத்தாக்கறி இருக்கா பாரு, அவ எனக்கு எப்போ அவ அடிப்பான்னு காத்திருந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காடி. 2 பேரும் சேர்ந்து என் மானத்தை வாங்கிட்டாளுங்க. ஏங்க இவ்வளவு நடந்திருக்காங்க, இதுக்கெல்லாம் அவங்க 2 பேரும் பதில் சொல்லியே ஆகணும். விடிஞ்சுதான் உங்களை போய் என்ன பண்றது மட்டும் பாருங்க. அதுக்கிட்ட நீங்க குடிச்சிட்டு இப்படியா கிடப்பீங்க தெருவில்? அடியே மான மரியாதையே போயிட்டுது. இனிமேல் தெருவில் கிடந்தா என்ன, ரோட்டில் கிடந்தா என்னடி? போன மானம் போனது தானே. நல்லா இருந்த மனுஷன் இப்படி குடிக்க வச்சுட்டாங்களே. நடந்தது நடந்து போச்சு, வாங்க வீட்டுக்கு போலாம். எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வர சொல்றீங்கன்னா?